என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸ்கூல்ல படிக்கும்போது பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாருக்கும் இந்த சம்பவம் நடந்திருக்கும். அதாவது ஒரு பென்சில் காணாம போயிடும். உடனே டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவனை கேட்பாங்க, டேய் அந்த பென்சில் எடுத்தியா? உடனே அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், மிஸ் நான் எடுக்கல மிஸ், அவன் தான் எடுத்தான் மிஸ் அப்படின்னுவான். உடனே அங்க இருக்கிறவன் என்ன சொல்லுவான், மிஸ் 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 நான் எடுக்கல அவன் தான் எடுத்தான் அப்படின்ட்டு இந்த சைடு மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா இந்த பென்சிலுக்காக அவன் வந்து அவனை கோத்து விட்டுப்பான். அந்த மாதிரி சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. அதுவும் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்திருக்கு, சிபிஐ ஆபீஸ்ல நடந்திருக்கு. அதாவது டேய் இதை யாரா பண்ணானு புஷியானது, ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாதியா, ஆதவர்ஜுன் தான் காரணம் அப்படின்னு அவரு ஒரு கை காட்டுறாரு. உடனே ஆதவர்ஜுன், டேய் பரவாயில்ல புஷி என்ன கோத்து விட்டுட்டான், சிடிஆர் நிர்மல்குமார் என்ன காப்பாத்துவாண்டா, ஐயா எந்த கேள்வியா இருந்தாலும் சிடிஆர் நிர்மல்குமாரை கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது சிடிஆர் நிர்மல்குமார் கிட்ட, டேய் நீயாச்சும் உண்மையா சொல்றா, யாரா இதுக்கு காரணம்? ஐயா சாமி சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த ஆதவர்ஜுன் பையனுக்கு தான் யார் தெரியும் அப்படின்ட்டு எல்லாரோட கையும் பாத்தீங்கன்னா யாரை பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்கன்னா லெஃப்ட்ல இருக்கிற ஆதவர்ஜுனை தான் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. சோ சிபிஐயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆதவர்ஜுனுக்கு வந்து கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டு, பிகாஸ் எல்லாத்தையும் இன்சார்ஜா எடுத்து பண்ணது நீங்க தான். சோ இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா அதற்கு ஒரு முக்கிய காரணமாக வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுன் நீங்க தான் இருக்கிறீங்கன்னு சிபிஐயே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. சோ விஜயையும் கூப்பிட்டு சம்மன் கொடுத்து அழைப்பதற்கான டைமும் வந்து வந்திருக்கு. பிகாஸ் அவர் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை நடந்திருக்க போறது இல்லை. சோ அவரையும் வந்து சம்மன் கொடுத்து கூப்பிடதா போறாங்க. என்ன நடந்துச்சு இந்த 3 நாள்ல? இன்னொரு முக்கிய தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரைவர் கிட்ட இருந்து சில பல உண்மைகளை வாங்கியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள். அதுவும் உங்களுக்கே நல்லா தெரியுங்க, விஜய்க்கு பக்கத்திலே யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா டிரைவர் தான் இருப்பாரு. சோ அந்த டிரைவருக்கு A to Z கேரவனுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும், கேரவனுக்கு வெளியில அதாவது அவருக்கு ஃப்ரண்ட்லயே என்ன நடக்குது முதல் கொண்டு டிரைவருக்கு தான் தெரியும். சோ அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒருத்தரை இடிக்கிற மாதிரி போறாங்கன்னா விஜய் சொல்லுவார்ல, எப்ப பார்த்து போப்பான்னு சொல்லுவாரு, இல்ல பொறுமையா போப்பான்னு சொல்லுவாரு, இல்ல யோ நீ ஏன் ஃபாஸ்டாலாம் போற, அங்கெல்லாம் கிரௌடு நிக்கட்டும் யா, நம்மளுக்காக நிக்கட்டும் யா அப்படின்னு கூட சொல்லுவாரு. சோ இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிரைவர் சில பலதை உளறி கொட்ட அங்க மொத்த தாவேக்கா கூடாருமே பாத்தீங்கன்னா ஆட்டம் ஆடி இருக்கான். என்னென்ன கேள்விகள் சிபிஐ கேட்டாங்க, எது எதுல இவங்க சிக்குனாங்க, இந்த 3 நாளா எப்படிலாம் இவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் கொடுத்து நமக்கு உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்தை வீடியோ பார்த்துட்டு உதவிய அன்பு சகோதரர் சயிட் ஷேக் அவர்களுக்கும் கிரண் பாஸ் அவர்களுக்கும் குமரன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க அனைத்து வியூவர்ஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, நம்முடைய ரோஸ் பிரதர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்களுக்கு மிக சிறந்த வருஷமா வரணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, வாங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு நம்ம போய் சந்தோஷப்படுவோம். தாவேகா கும்பலுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிபிஐ விசாரணை தான். அதாவது தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு வந்து ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய சிறந்த உதாரணமே இந்த தாவேகா கும்பல் தான். ஏன்னா மாநில அரசு கட்டுப்பாட்டுல வந்து அந்த கேஸ் இருக்கும்போது கூட இவங்களை பாவம் பார்த்து எதனா மன்னிச்சு விட்டுருப்பாங்க. இவங்க தான் வந்து வாண்டடா போயிட்டு எங்களுக்கு ஸ்டேட் போலீஸ்ல செட் ஆகாதுங்க, இவங்க எங்களை பழி வாங்குவாங்க, அதனால எங்களுக்கு சிபிஐ தான் வேணும் அப்படின்ட்டு சிபிஐ கிட்ட போயிட்டு எங்க வழக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கினவங்களே இவங்க தான். அதை வந்து என்ன தெரியுமா, சிபிஐ கிட்ட கேஸ் போன உடனே நீதி வெல்லும் அப்படின்ட்டு உங்கள் விஜய் வேற பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கேக் வெட்டி பட்டாசு வெடிச்சு சந்தோஷமா கொண்டாடினாங்க. எதுக்கு கொண்டாடினாங்கன்னா சிபிஐ கிட்ட போனதுக்காக. இப்போ அதுவே இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா சிபிஐ கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் இடி விழுற மாதிரி தாவேகா தலையில விழுது. பிகாஸ் எந்த கேள்விக்குமே உருப்படியான பதில்னு ஒண்ணு தாவேகா தரப்புல இல்லைங்க. அவங்க லைனா செட் ஆஃப் கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இந்த 4 பேர்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விகளுக்கு இந்த 4 பேரும் திருப்பியும் முரண்பட்ட பதில தான் கொடுத்துட்டு இருக்காங்களாம். யாருமே வந்து ஒரே பதில கொடுக்கல. இப்போ கரூர்ல வந்து ஏற்கனவே விசாரணை பண்ணாங்க, 2 ஃபுல் நாள் எடுத்து விசாரணை பண்ணாங்க. அப்பயே வந்து முரண்பட்ட தகவல் இருந்தனால தான் திருப்பி இவங்க டெல்லிக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இங்க டெல்லியிலயும் வந்து பாத்தீங்கன்னா 3 நாள், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 ஹவர் கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஹவர் கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க. இந்த தேர்ட் டே கூட பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 5 ஹவர்ஸ் விசாரணை பண்ணிருக்காங்க. இந்த 3 டேஸ் கூட இவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குமே ஒரே மாதிரி பதிலே கொடுக்கல. என்னென்ன கேள்விகளை அப்படி சிபிஐ கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிபிஐக்கும் வந்து ஒண்ணு புரியுதுங்க.
எந்த இதை வந்து நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தோமோ, விஜய் ஃபாஸ்டா போகி இருந்தால் இந்த சம்பவமே நடந்திருக்காது, இந்த துயரமே நடந்திருக்காதுன்னு எல்லாருமே சொல்றோம்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை சிபிஐ வந்து அப்படியே கேட்கிறாங்க. சரி, லேட்டா போடுறதுக்கான காரணம் என்ன, டைம் டிலே ஏன் போனீங்க அப்படின்றத வந்து எல்லார்கிட்டயும் கொஸ்டின்ஸா வைக்கிறாங்க. அதாவது இவங்க எப்படி கொஸ்டின்ஸை வச்சிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு ஆதவ் அர்ஜுன், புசி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், மதியழகன் இவங்களை உட்கார வச்சு ஒன்னா உட்கார வச்சு இந்த கேள்விகளை போடுறாங்க. அப்புறமா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை தனித்தனியா கூப்பிட்டு அதே கொஸ்டின்ஸை வேற டோன்ல போடுறாங்க. சோ ஒருத்தர் வந்து ஒன்னா இருக்கும் போது, இப்போ புசி ஆனந்த் ஒரு பதில் சொல்லும் போது ஆதவ் அர்ஜுன்ல இன்டர் பண்ணிட்டு இல்ல சார் அப்படி கிடையாது இப்படிதான் நடந்துச்சுன்னு இன்டர் பண்றாரு. அதே மாதிரி அந்த டிரைவர் கிட்ட கேள்விகள் கேட்கும் போது ஆதவ் அர்ஜுன் வாண்டடா உள்ள பூந்து இல்ல சார் இப்படி இல்ல இப்படிதான் நடந்துச்சு அப்படின்ட்டு உள்ள போகும்போது அதுல இருந்தே தெரியுது இங்க வந்து உண்மைத்தன்மை எதுவும் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு வந்து அந்த கதைக்கு ஏத்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து சிபிஐக்கு நல்லாவே தெரியுது. சோ இந்த லேட்டா போனதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே தெளிவா சொல்லலையா. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், 8:45 நாமக்கல்ல இருப்பேன்னு சொல்லிட்டு 8:50 தான் இங்க இருந்து பிளைட்டை ஏறாரு பிரைவேட் ஜெட்ல. அப்புறமா எப்படி 8:45 போய் நிக்க முடியும்? இதெல்லாம் சிபிஐ கேட்க மாட்டாங்களா? ஏங்க 3 to 10 பர்மிஷன் வாங்குறீங்க கரூர்ல, 12 மணிக்கு ஏன் ட்வீட் போட்டீங்க அப்படின்ட்டு புசி ஆனந்த் கேள்வி கேட்கறாங்க. 12 மணிக்கு யார் சார் ட்வீட் போட்டீங்க, ஏன் போட்டீங்க, யார் போட சொன்னா? இப்போ உங்களுக்கு வந்து நீங்க சொல்றீங்களே காவல்துறை வந்து இங்க வந்த கூட்டத்தை பார்த்துச்சு அங்க வந்த கூட்டத்தை பார்த்துச்சு, அப்ப எங்க மீட்டிங்க்கு கூட்டம் ஜாஸ்தியா வரும் அப்படின்னு காவல்துறைக்கு தெரியுமேன்னு ஒரு கேள்வி கேட்கறீங்களே. விஜய் 10 மணிக்கு வராருன்னா 4 மணில இருந்தே வெயிட் பண்ணுவான்ட்டு உங்களுக்கு தெரியாதா? அப்ப 3 to 10 வர விஜய 12 மணிக்கே வருவாருன்னு ட்வீட் போட்டா அவன் 8 மணில இருந்தே வெயிட் பண்ணுவான்ட்டு உங்களுக்கு தெரியாதா? சோ 8 மணில இருந்தே வெயிட் பண்றவனுக்கு நீங்க என்ன ஏற்பாடுகள் பண்ணி வச்சீங்க உங்க கட்சி சார்பா? ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் அவங்க குறிப்பிட்டு பேசுறாங்க. காவல்துறை சிபிஐ ஆபீசர்ஸ் வந்து அவங்க கிட்ட கேட்கிற கேள்வியா தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா வந்து எல்லாமே மென்ஷன் ஆகி இருக்கு. பாதி பேர் வந்து டீஹைட்ரேஷனால இறந்திருக்காங்க, மூச்சு திணறல் ஏற்பட்டுதான் இறந்திருக்காங்க. அப்பனா என்ன நடந்திருக்கு? அவங்க காலையில இருந்து அவங்களுக்கு வந்து உணவு போகல, இல்ல தண்ணி போகல. இன்னொன்னு வந்து அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள ஆட்கள் இருந்தனால ஆக்சிஜன் பற்றாக்குறையாலேயோ இல்ல தள்ளுமுள்ளி ஏற்பட்டு தான் இறந்து போயிருக்காங்களே தவிர்த்து நீங்க சொல்ற சதி கோட்பாடுகள் எங்குமே ரிஃப்ளெக்ட் ஆகலையே. ஏன்னா அந்த சதி கோட்பாடுகள்லாம் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த கொஸ்டின் வந்து ஆதவ் அர்ஜுனையும் கேட்கறாங்க, நிர்மல் குமாரையும் கேட்கறாங்க, மதியழகனையும் கேட்கறாங்க. ஏன்னா மதியழகனே அப்படிதான் சொல்லிட்டு போனாரு. அவங்க 10ஆவதுன்னா அவங்க வைஃப் என்ன சொன்னாருன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது எல்லாரும் உள்ள பூந்தாங்க, மயக்க ஸ்ப்ரே அடிச்சாங்க, கழுத்தை புச்சி நெருக்குனாங்க, காலால போட்டு மிதிச்சாங்க அப்படின்ற கட்டுக்கதைகளை மதியழகன் வைஃபும் சொல்லியிருந்தாங்க. சோ இந்த கொஸ்டின்ஸை உங்க சதி கோட்பாட்டுக்கான எவிடன்ஸ் என்ன, இது வந்து சிபிஐ அதிகாரிகள் கிளீனா கேட்கறாங்க. எவிடன்ஸ் எங்கங்க? இப்ப நீங்க வந்து ஒரு கும்பல் பூந்துச்சுன்றீங்க, இல்ல இது பண்ணாங்கன்றீங்க, அது பண்ணாங்கன்றீங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்னு நீங்க சொல்றீங்களே, அதற்கு எதுனா ஒரு வீடியோ எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது எல்லாருமே ஆஃப் ஆகி உட்காருது. ஏன்னா இவங்க இந்த பிரஸ் மீட்ல சந்திச்சு ஒன் வே கம்யூனிகேஷன் ஒண்டி இருக்கும் பாருங்க. அதாவது இவங்க ஒண்டி பேசுவாங்க, ஆப்போசிட்ல இருந்து எந்த கேள்வியும் வராது. அது மாதிரி ஆதவ் அர்ஜுனோ சிடிஆர் நிர்மல்குமாரோ பிரஸ் மீட்ல பேசிட்டு அவங்க பாட்டு ஓடி போயிடுவாங்க. இது சதி கோட்பாடுங்க, திமுக ஆள அனுப்பிச்சுங்க, அப்படியே 40 பேர் உள்ள புந்தாங்க, எல்லாரையும் குத்துனாங்க, எல்லாரையும் வெட்டினாங்க, எல்லாரும் மேலேயும் வந்து மயக்க மருந்தை தெளிச்சாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. அது மாதிரி சிபிஐ கிட்ட சொல்லிட்டு ஓடி போலாம் நினைச்சாங்க போல. ஆனா சிபிஐ தெளிவா என்ன கேட்கறாங்கன்னா, வேர் இஸ் த எவிடன்ஸ்? அவ்வளோ ட்ரோன் பறந்துட்டு இருக்கு, எப்படி வந்து இதெல்லாம் நடக்கும்? சரி, எந்த ட்ரோன்லயும் அந்த மூவ்மெண்ட் வந்து கேட்ச் ஆகலையா? சரி, உங்க பஸ்ல அவ்வளவு கேமராஸ் இருக்கு, அது எதுவும் கேட்ச் ஆகலையா அப்படின்ட்டு கிடுக்குப்புடி கேள்விகளை வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ நல்லாவே போட்டு எல்லாருமே கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. எங்க சிபிஐ எல்லாம் உஷாரு, அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க கிட்ட ரிட்டனாவும் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கிறாங்க. அப்புறமா என்ன தெரியுமா பண்றாங்க, வாய்ஸ் ரெக்கார்டும் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து இங்க பேசிட்டு நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் பேசவே இல்லை, சிபிஐ வேணும்ட்டே எங்க மேல பழி சுமத்துகிறது அப்படின்னு சொல்ற டீம் தான் இது. ஏன்னா இது வந்து சினிமா கும்பல். சினிமா கும்பல் என்னன்னா கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ற கும்பல் தான் சினிமா கும்பல். சோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல மிகப்பெரிய இடியா விழுந்திருக்கிறதே என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயோட டிரைவர்.
இதுல எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜயோட டிரைவர் பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா அஜித் குமார்னு சொல்றாங்க. அது எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா விஜயோட டிரைவர் பேரு அஜித் குமாரா. சோ அஜித் குமாருக்குன்னு இருக்கிறனால விஜய்க்கு வந்து அவரு எனிமி ஆயிட்டாரு அப்படின்னு கூட இப்ப பரப்ப ஆரம்பிச்சிருவானுங்க. பட் டிரைவர் என்ன செய்வாரு? டிரைவர் அவருக்கு தெரிஞ்சதை தானே சொல்ல முடியும். சோ அந்த டிரைவர் கிட்ட கேட்ட கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா டிரைவரே திணறடிக்க வச்சிருக்கு. பிகாஸ் இவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் டிரைவருக்கு இருக்குமான்றது நம்மளுக்கு தெரியாது. ஒரு கேட்கிற கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்ன்றது டிரைவருக்கு இருக்குமானோ எனக்கு தெரியாது. டிரைவர் கிட்ட சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அண்ணன் இந்த கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி பதில் சொல்லு. தம்பி இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி பதில் சொல்லி எக்காரணத்தை கொண்டு நீ விஜய் சாரை போட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துதான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. பட் சிபிஐக்கு இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. சிபிஐல இருந்து ஒரு கேட்கிற கேள்விகள் லீடிங் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்பாங்க. லீடிங் கொஸ்டின்ஸ்னா எஸ் ஆர் நோ, உன் வாயிலிருந்தே பதில் வர வைக்கிற கேள்விகளா தான் அவங்க கேட்பாங்க. ஏன் டிரைவரை பாயிண்ட் அவுட் பண்றாங்க? டிரைவர் வந்து அக்யூஸ்ட் கிடையாது. டிரைவர் வந்து ஒரு விட்னஸ் சமன் போட்டு தான் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ ஆதவ் அர்ஜுன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் சமன். டிரைவரை வந்து ஒரு விட்னஸா பாக்குறாங்க. பிகாஸ் அவர் வந்து ஒரு ஐ விட்னஸ்ல. டிரைவருக்கு முன்னாடி தானே எல்லாமே நடக்குது. கேமராஸ் கூட பின்னாடி இருந்திருக்கலாம். பட் டிரைவர் வந்து அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவரு, அவருக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்றது தெரியும். பிளஸ் அது மட்டும் கிடையாம அந்த வண்டிக்குள்ள என்ன நடக்குது, விஜய் என்ன பேசுறாரு, விஜய் ஆதவ் கிட்ட என்ன பேசுறாரு, விஜய் புஷியானந்த் கிட்ட என்ன சொன்னாரு, விஜய் டிரைவர் கிட்ட என்ன சொல்றாரு. உதாரணத்துக்கு நீங்க உங்களுக்கே நல்லா தெரியும், எல்லா தலைவர்களும் டிரைவர் கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. டேய் பொறுமையா போடான்னு சொல்லலாம். டேய் டைம் ஆயிடுச்சு ஃபாஸ்டா போடான்னு சொல்லலாம். ஐயோ ஐயா ஒருத்தரை இடிச்சிட்டா என்னையா பண்ணுது, இடிச்சா என்னையா நிக்காம போயா அப்படின்னு சொல்லலாம். இல்லனா டேய் ஏன்டா இடிச்சிட்ட, ஒழுங்கா பொறுமையா போடா அப்படின்னு சொல்லலாம். சோ கான்வர்சேஷன் வந்து டிரைவரோட நிறைய நடக்கும். இந்த தள்ளு முள்ளி ஏற்படும் போது விஜயோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்றத டிரைவர் கிட்ட கேட்டு சிபிஐ வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க வந்து எல்லா கொஸ்டினும் கேட்கறாங்க. இப்போ 50 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி உங்களை நின்னு பேச சொன்னதா காவல்துறை சொல்றாங்களே, அதை தாண்டி ஏன் போனீங்க? உங்களுக்கு அந்த மூவிங் அதிகாரம் யார் கொடுத்தா? ஏன்னா யாரும் சொல்லாம டிரைவர் வண்டியை எடுத்திருக்க போறது கிடையாது. உண்மையா யாருன்னா சொல்லிதான் டிரைவர் எடுக்கும் போது அவரால எடுக்க முடியாது. ஒண்ணு விஜய் சொன்னாரா, இல்ல ஆதவ் சொன்னாரா, இல்ல புஷியானந்த் சொன்னாரா? சோ போலீஸ் சொல்லியும் வண்டியை மூவ் பண்ணிருக்கீங்கன்னா யாரு அதிகாரம் கொடுத்து நீங்க மூவ் பண்ணீங்க? விஜய் கூட சொல்லிருக்கலாம். இல்ல விஜய் கூட வந்து இங்கெல்லாம் நம்ம நின்னு பேசினா கெத்தா இருக்காதுரா, ஃபயரா இருக்காது, யார் சொன்னா என்ன, நீ போ 50 மீட்டருக்கு முன்னாடியே போ அப்படின்னு விஜய் கூட சொல்லியிருக்கலாம். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரைவரை வச்சு கேள்விகள் கேட்கும் போது ஆதவ் அர்ஜுன் மூஞ்சும் சரி டிரைவர் மூஞ்சும் சரி ஒரு மாதிரி ஆயிடுச்சான். ஏன்னா டிரைவருக்கு வந்து அதை எப்படி, ஏன்னா எது சொன்னாலுமே விஜய் லிங்கா வரல டிரைவரோட பதில்ல. டிரைவருக்கு வேற எப்படிங்க மூடி மறைக்க தெரியும்? சோ எது சொன்னாலும் விஜய் சார் கிட்ட கேட்டேன்னு இல்ல, ஏன்னா இவருக்கு நேரடி ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க தான் லெஃப்ட்ல இருக்கிற விஜய் சார் கிட்ட தான் கேட்பாரு. சோ எதா இருந்தாலும் விஜய் லிங்க் ஆகும் போது ஆதவ் இல்லங்க இப்படி இவர் சொல்லுங்க, அவர் சொன்னாருங்க, இப்படி சொன்னாருங்க, அப்படி சொன்னாருங்கன்னு கும்பலா கேள்வி கேட்கும் போது சொல்லுறது. அப்புறமா டிரைவரை தனியாவே இன்ட்ராகேட் பண்ணிருக்காங்க. சோ டிரைவர் சொன்ன டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஐ அதிகாரிகள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டிரைவரோட விஷயம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் செட்பேக் வந்து இவங்களுக்கு ஏற்படுத்த போகுது. அப்படி ஏற்படுத்திச்சுன்னா இவங்க உடனே ஒண்ணு சொல்றாங்க, அவர் பேர் வந்து அஜித் குமாருங்க. சோ விஜய்க்கு வந்து வேணும்ட்டே எதிரியா பதில் சொல்லிட்டாருன்னு கூட சொல்லுவானுங்க. இவனுக்கு சொல்றவனுங்க தான் அவர் பேர் அஜித் குமாரான்னு ஃபர்ஸ்ட் நான் ஆராயணும். ஏன்னா சோர்ஸ் மூலியமா அவர் பேர் அஜித் குமார் தான் வந்துச்சு. சோ டிரைவர் இஸ் கோயிங் டு பிளே a very huge impact on this case. ஒரு விட்னஸ் சம்மன்ல கூப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் கிட்ட வச்சிருக்காங்க. இந்த டீம் சொன்ன பதில் எதுக்குமே எவிடன்ஸ் கிடையாது. இப்ப இவங்க சொல்ற சதி கோட்பாடுகள் எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க, காவல்துறை வந்து சரியா பாதுகாப்பு தரல, காவல்துறை இது பண்ணல, இப்படி பண்ணல, அப்படி பண்ணலன்னு தான் இவங்க சொல்றாங்களே தவிர்த்து அது எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வச்சுக்கிறாங்களான்னா கிடையாது. பட் காவல்துறை இவங்க மேல வைக்கிற அனைத்து குற்றச்சாட்டுக்கும் பாத்தீங்கன்னா ரெக்கார்டோட சப்மிட் பண்ணிருக்காங்க, எவிடன்ஸோட சப்மிட் பண்ணிருக்காங்க. அதாவது சார் கூட்டம் கூடுது, கூட்டம் நிறைய ஆகுது அப்படின்ட்டு நாங்க இவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம், வாக்கி டாக்கிலேயே இன்ஃபார்ம் பண்ணோம், சார் கூட்டம் கூடுது, இதுக்கு மேல கூட்டம் ஜாஸ்தி ஆயிடும் இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கி எந்தெந்த நிர்வாகி கிட்ட இருந்துச்சு அப்படின்றத முதல் கொண்டு போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல சப்மிட் பண்ணிருக்கு. அதே மாதிரி சார் 50 மீட்டருக்கு முன்னாடியே நின்னுடுங்க, இங்க வந்து நெரிசல் தள்ளுமுள்ளு ஏற்படும், உங்க பஸ் வந்துச்சுன்னா இதுக்குள்ள பூர முடியாது, ரொம்ப டேமேஜ் ஆகிடும், அதனால 50 மீட்டருக்கு முன்னாடியே நின்னு பேசுங்க சார் அப்படின்னு நாங்க யார் யார் கிட்ட சொன்னோம் அப்படின்றத ரெக்கார்டோட சப்மிட் பண்ணிருக்காங்க, எவிடன்ஸோட சப்மிட் பண்ணிருக்காங்க. சோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்டா ஒரு எவிடன்ஸா சப்மிட் பண்ணனால எல்லாமே வந்து தாவேகாக்கு எதிராக போய் நின்று இருக்கு. அதே மாதிரி சிபிஐ அதிகாரிகள்
தாவேக்காவையும் கேள்வி கேட்டிருக்காங்க, சூப்பர் கேள்விகள் எல்லாமே. நீங்க சம்பவத்தை விட்டு ஏன் வெளியில போனீங்க? ஃபர்ஸ்ட் கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, நீங்க ஏன் ஓடி போனீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, காவல்துறையோ கலெக்டரோ தான் எங்க கிட்ட பாத்தீங்கன்னா இங்க இருக்காதீங்க பிரச்சனை ஆயிடும் சொன்னாங்க, அதனாலதான் நாங்க ஓடி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி. சரி, யார் சொன்னா? அதற்கான எவிடன்ஸ் கொடு, அதற்கான ப்ரூஃப் கொடு. நீ யார்கிட்ட, யார் உன்னை போ சொன்னா நீ போன, அதுக்கான எவிடன்ஸ் கொடுன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்க கூப்பிட்டு மண்டபத்துல ஆறுதல் சொல்லியிருக்கீங்களே, கரூர் மக்களை அங்க போய் சந்திக்காம மண்டபத்துல ஆறுதல் சொல்லியிருக்காங்களே, உங்களுக்கு மண்டபம் கொடுக்காம தடுத்தது யார்? கரூர்ல மண்டபம் எங்களுக்கு தரல, எல்லாரும் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்களே, யார் உங்களுக்கு தரலன்னு சொன்னா அதோட ரெக்கார்டை கொடுங்க. சோ இப்படி பாத்தீங்கன்னா எல்லாத்தோட டீடைல்ஸும் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் எவிடன்ஸா என்ன வச்சுட்டு இருக்கீங்க தாவேக்கா கொடுங்க. ஏன்னா தாவேக்காவை மட்டும் கூப்பிட்டு விசாரிக்கலங்க, இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு இருக்காங்க, எஸ்பியை கூப்பிட்டு இருக்காங்க, தி அதர் அண்ட் பாத்தீங்கன்னா கலெக்டரே போயிருக்காங்க. சோ கலெக்டர், எஸ்பி இவங்கெல்லாம் அவங்க கிட்ட என்னென்ன ஆதாரம் இருந்துச்சு, அவங்க கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருந்துச்சு, அவங்க என்னென்ன நெறிமுறைகளை சொன்னாங்க, என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க, அதுல எந்தெந்த ரூல்ஸை இந்த கும்பல் ஃபாலோ பண்ணிச்சு, எதை ஃபாலோ பண்ணல, எல்லா ரெக்கார்டையும் அப்படியே சப்மிட் பண்ணிட்டாங்க. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, சார் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த மனுஷன் அது வரைக்கும் ஜன்னலை திறந்து கையை காட்டணும் வந்தவர் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இழுத்து போத்திட்டு உள்ள போயிட்டாரு. ஏன் போனாரு? அவர் போனனாலதான் அங்க கூடி இருந்த கிரௌடும் அப்படியே ஒண்ணு கூடி இந்த கிரௌடோட சேர்ந்தனாலதான் இந்த தள்ளுமுள்ளி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவர் ஏன் போனாரு கேளுங்க, அந்த கேள்விக்கான பதில் அங்க இருக்குமானா இருக்காது. இதுல மிகப்பெரிய பிரச்சனையா இன்னொன்னு அமைய போறது, விஜய கூப்பிட்டு 100% சம்மன் கொடுத்து கண்டிப்பா விசாரிப்பாங்க. அவர் பேரு எஃப்ஐஆர்லயும் சார்ஜ் ஷீட்லயும் மென்ஷன் ஆகிதான் ஆகும். மென்ஷன் பண்ணலன்னா சிபிஐ மிகப்பெரிய தப்பு பண்ணுது அப்படின்றது எல்லாருமே பேசுவாங்க. ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது, விஜய் இல்லைன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது. விஜய கூப்பிட்டு விசாரிக்கும் போது சிபிஐ ஒரு கேள்வி கேட்கணுங்க. என்ன தெரியுமா கேள்வி கேட்கணும்? விஜய் சார், இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு டிரெக்டர் வராருன்னு வச்சுப்போம். ஒரு டிரெக்டர் ஒரு கதையை சொல்றாரு, அதாவது நீங்க அரசியல்ல வரப்போறீங்க, அரசியல்ல வரப்போறதுக்காக நீங்க ஒரு பிரச்சாரம் பண்ண போறீங்க. அந்த பிரச்சாரத்துல ஒரு 41 பேர் தள்ளு முள்ளுல இறந்து போறாங்க விஜய் சார். நீங்க ஒரு உச்சத்துல இருந்து வந்திருக்கிற நடிகர், அதனால உங்களை பார்க்க ஒரு தள்ளு முள்ளுல இறந்து போறாங்க. இந்த இறந்து போன பிறகு நீங்க அதே இடத்துல இருந்து அந்த 41 மக்களையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்கு நல்லது கெட்டதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவீங்களா? இல்லனா அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டு பனையூர்ல டோரை சாத்திக்கிட்டு அங்க உக்காந்துக்கிட்டு சிஎம் சார் பழி வாங்கணும்னா என்ன வாங்குங்க, என் ஆபீஸ்ல வாங்குங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த ரெண்டுத்துல எதை நீங்க பண்ணுவீங்க? சினிமால விஜய் சார் ஒரு டைரக்டர் கதை சொல்றாரு, 2 கிளைமேக்ஸ் வைக்கிறாரு. ஒரு கிளைமேக்ஸ் ஓடி போற கிளைமேக்ஸ், இன்னொன்னு மக்களோட இருந்து மக்களை பாதுகாக்கிற கிளைமேக்ஸா இருந்தா இந்த 2 கிளைமேக்ஸ்ல எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? விஜய் சார் எதை சூஸ் பண்ணுவீங்க? சரி, டிவிக்கு ஃபேன்ஸை கேட்கிறேன், விஜய் ஃபேன்ஸை கேட்கிறேன், எந்த கிளைமேக்ஸை சூஸ் பண்ணுவீங்க? ஓடி போற கிளைமேக்ஸியா இல்ல நின்னு பாதுகாக்கிற கிளைமேக்ஸியா? நின்னு பாதுகாக்கிற கிளைமேக்ஸ் தானே. அப்போ ரியல் லைஃப்ல நின்னு பாதுகாப்பீங்க, ரியல் லைஃப்ல ஓடி போயிடுவீங்கன்னா என்ன? அப்போ உங்க மேலதானே தப்பு அப்படின்ட்டு சிபிஐ கேட்கணும். இவங்க சொல்றாங்களே, சிபிஐ இந்த வார்த்தையை கண்டிப்பா இவரு ஏன் ஓடி போனீங்க ஃபர்ஸ்ட், ஏன் சம்பவ ஸ்பாட்ல நீங்க இல்ல? ஏங்க ஒரு 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 இறப்பு ஏற்பட்டு இருக்குங்க, அதுக்கு ஏதோ வகையில ஒரு காரணம் நம்ம ஆயிட்டோம். இவங்க என்ன சொல்றாங்க, காவல்துறை தான் எங்களை அனுப்பிச்சு. யார் அனுப்புனா உங்களை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. யாரு உங்களுக்கு போன்ல போட்டு சொன்னாங்களா, இல்ல ரிட்டனா எதனா கொடுத்தாங்களா? ஏன் நீங்க மீறி இருந்திருக்கலாமே, உங்களால ஒரு சம்பவம் ஏற்பட்டு இருக்கு. இந்த கேள்வியும் கேட்கணும் சிபிஐ நெக்ஸ்ட். சரி சார், ஒரு சம்பவம் நடந்துச்சு, போலீஸ் போ சொன்னாங்கன்ட்டு அவங்க சொன்ன வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்காம ஓடி போயிட்டீங்களே, அடுத்த நாள் ஒரு மீட்டிங் போடுறீங்க, எங்கன்னா ஒரு மீட்டிங் போறீங்க, போலீஸ் ஐயா சார் இங்க வந்த பிரச்சனை, நீங்க வராதீங்கன்னா மீட்டிங்கு போக மாட்டீங்களா? அப்போ எதிர்த்து கேள்வி கேட்பீங்களா? இதே இன்னொரு பொதுக்கூட்டம் போடணும், அப்ப போலீஸ் பெர்மிஷன் தர முடியாதுன்னு சொல்லிட்டா, அப்பா போலீஸ் சொல்லிச்சுடா நம்ம இனிமேட்டு போத்தாவலடா அப்படின்னு உட்காந்துருவீங்களா? இல்ல அதை எதிர்த்து பேட்டி கொடுப்பீங்களா? கேள்வி கேட்பீங்களா? திமுக எங்களை கண்டு பயப்படுகிறது, எங்களை கண்டு அஞ்சுகிறது, என்னை பொதுக்கூட்டம் நடத்த விடாமல் தடுக்கிறது அப்படின்னு தானே கேள்வி கேட்பீங்க? இல்ல போலீஸ் சொல்லிட்டாங்கன்னு உட்காந்துருவீங்களா?
சோ போலீஸ் சொல்லிட்டாங்கன்னு கரூர்ல இருந்து மட்டும் ஓடி போயிட்டாரு. மத்த எதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு மரியாதையே கொடுக்கல, காவல்துறை சொன்ன எதையும் கேட்கல. சோ இவ்வளவு கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சிருக்காங்க. உங்க கரூர்ல இருந்து உங்களை யார் கிளம்ப சொன்னது? அப்புறமா மெயின் இதை நம்ம அப்பயே சொன்னோம், ஸ்டார்டிங் அப்பயே சொன்னோம், பாதிக்கப்பட்டவர்களை வந்து நீங்க கூப்பிட்டு மகாபலிபுரத்துல சந்திக்கிறதே தப்பு. அதுவும் சந்திக்கிறது நீங்க கும்பலா ஒரு ஓபன் டு ஓபன் ஸ்டேடியம் வச்சு நீங்க கும்பலா சந்திச்சிருந்தா கூட பரவாயில்ல, தனித்தனியா கூப்பிட்டு சந்திக்கிறதே கஷ்டம், தப்புங்க. ஆக்சுவலா பைலாவே தப்பு. இவர் எப்படி தனித்தனியா சந்திப்பாரு? ஏன்னா அது பாதிக்கப்பட்ட குடும்பம். இவர் வந்து ஒரு அக்யூஸ்டா மாற போற ஒரு ஆளு, தனித்தனியா சந்திக்கிறீங்கன்னா அப்ப அந்த சாட்சிகளை அழிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். இப்ப நீங்க கூப்பிட்டு, சார் வெளியில எதுவும் போய் என்னை பத்தி தப்பா பேசுறாதீங்க சார், நான் நல்லவண்ணே வெளியில போய் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன், விஜய்க்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு மட்டும் நீங்க எங்க யார் கேட்டாலும் சொல்லுங்க, உங்களுக்கு நான் இது செய்யறேன் அப்படின்ற வாக்குறுதிகளை கொடுத்திருந்தீங்கன்னா அது சாட்சியை கலைக்கிறதுக்கான அர்த்தம் தானே. அத காவல்துறை கேட்பாங்களா இல்லையா? நீங்க எப்படி சந்திச்சீங்க? நீங்க எப்படி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோ கால் பண்ணி பேசுனீங்க? ஒண்ணு தெரிஞ்சுங்க, அக்யூஸ்ட் எந்த அக்யூஸ்டா வேணாலும் இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவர்களையும் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட பேசவே கூடாது. பெயிலே ரிஜெக்ட் ஆகும். ஆக்சுவலா பெயில் கொடுத்திருந்தாங்கன்னா, இவன் வந்து என்ன த்ரெட்னிங் பண்றான், இல்ல இவன் வந்து எனக்கு இது செய்யறான் அதை செய்யறேன்னு வாக்குறுதி தரான், சாட்சிகளை கலைக்க பாக்குறான்னா பெயிலே ரிஜெக்ட் ஆகும். சோ அந்த ஒரு இதான் இவர் செஞ்சிருக்காரு. அதுவும் ஒரு ஓப்பன்ல நடந்தா வச்சு இதுதான் நடந்துச்சுன்னு ஊர் மக்களுக்கு தெரியும். பட் நீங்க தனித்தனியா பண்ணிருக்கீங்க, யாருக்கும் தெரியாம பண்ணிருக்கீங்கன்னா அப்ப ஏதோ வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீங்கன்னு தானே நினைக்க தோணும். அப்ப சாட்சிகளை கலைச்சுதானே இருக்கிறீங்க மிஸ்டர் விஜய். சோ இந்த மாதிரி கிடுக்குப்புடி கேள்விகளை விஜய் சாரை கூப்பிட்டு கேட்பாங்க பாத்தீங்களா? அப்ப இது எல்லாத்தையும் போட்டு விஜய கிழின்னு கிழிக்க போறாங்க. எந்த கேள்விக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆதரவு புஷி சிடிஆர் நிர்மல்குமார் கூட ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா விஜய் மாட்டினாருன்னா மொத்த சோழியோ க்ளோஸ். எங்க அண்ணன் வந்து கதறிக்கின்னு, ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் தான்யா இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிடுவாப்ல. இதுக்கு நடுவுலதான் அண்ணனுக்கு வந்து இங்க நிம்மதியா இருக்க முடியல போல. ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு கூட நம்மள நிம்மதியா விட மாட்டானுங்களேன்ட்டு நடுவுல வந்து அப்பப்போ புஷியானதுக்கு போன் போட்டு கேட்டுன்னு இருக்காரா, யோ புஷி என்னையா சொன்னீங்க, என்னைக்குன்னு எதனா கோத்து விட்டீங்களா, இந்த ஆதவ் பையனை கொஞ்சம் பாத்துறீங்கயா, அவன் கண்டிப்பா என்ன கோத்து விட்டேங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவான்ட்டு நடுவுட போனு. ஏன்னா மனுஷனுக்கு தெரியும் நம்ம பண்ணது தப்பு. ஆனா என்னன்னா இப்போ நம்ம மக்கள் கூடங்க, நீங்க ஒண்ணும் இல்ல மிஸ்டர் விஜய், எஸ் என்னாலும் தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நான் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், முடிஞ்சு போச்சு. ஏங்க நாங்க இவ்வளவு எடுத்து இந்த விஷயத்த பேசவே மாட்டோங்க. ஏங்க அவரு ஏதோ தெரியாம நடந்து போச்சுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனா எந்த தப்பையும் நான் ஏத்துக்க மாட்டேன், முழு தப்பையும் அரசாங்கம் தான் செஞ்சுச்சுன்னு போது கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதே கேள்வியை தான் சிபிஐ அதிகாரிகளும் கேட்டு இருக்காங்க. நீங்க எங்கெங்க இந்த ஆட்களை கூட்டின்னு வந்தீங்க, கரூர்ல ஏன் அவ்வளவு கூட்டம் கூடிச்சு, எல்லா கேள்வியும் அங்க கேட்டு. ஏன்னா காவல்துறை சொல்லிட்டாங்க, ஐயா 10,000 பேருக்கு பர்மிஷன் கேட்டாங்க, நீங்க 10,000 பேருக்கு பர்மிஷன் கேட்கும் போது நம்ம நார்மலா எவ்வளவுக்கு டிப்ளாய் பண்ணுவோம் போலீஸ, ஒரு 20,000 திங்க் பண்ணுங்க. நாங்க 20,000 பேரை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு போலீஸை டிப்ளாய் பண்ணோம். பட் இங்க 30,000 35,000 40,000 வந்திருக்கு. அதற்கு காரணம் யாருன்னா இவங்க போட்ட ட்வீட், இவங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்றத போலீஸ் கொடுத்த எல்லாத்துக்கும், அதாவது கரூர்ல இருந்து போன எல்லா தகவலுமே எவிடன்ஸோட போயிருக்கு, டேட்டாஸோட போயிருக்கு. ஆனா தாவேகா சொல்ற எந்த விஷயத்துக்கும் டேட்டாஸும் கிடையாது, எவிடன்ஸும் கிடையாது. இன்னும் ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா, பஸ்ல இருக்கிற டீடைல்ஸ் போதும், பஸ்ல இருக்கிற ஆடியோ வாங்கிட்டாங்க சிபிஐ. அதை வச்சே கேள்வி கொஞ்சம் புஷியானந்த கேட்டிருக்காங்க. எங்க போலீஸ் அப்பப்போ போன் போட்டு ஃபாஸ்டா வாங்கன்னு சொல்லுதுங்க, அப்ப ஃபாஸ்டா வாங்கன்னு தானே போலீஸ் சொல்லியிருக்கு அப்படின்னு. இன்னும் புஷியானந்துக்கு கை கால் ஓடல. ஐயோ என்னடா நம்மள பிடிச்சி வாட்டின்னு இருக்காங்க. புஷியானந்த் எப்படியும் இப்ப உண்மையை சொல்லிட்டு இருப்பாரு. தனியா கேட்டு விசாரிக்கும் போது புஷியானந்த் அப்பட்டமா ஓபன் ஆகிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் பெயில் கேட்கும் போது மாவட்ட செயலாளரை கோத்து விட்டு பெயில் வாங்கின கேரக்டர் தான் அது. சோ எல்லாத்தையும் வந்து எங்க புஷியானந்த் ஒருத்தரே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாரு. பல கேள்விகள் ஆதவ் அர்ஜுன் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்த உடனே எப்படி ஃபயரா வெடிச்சாரு நீங்க பாத்திருப்பீங்க. வெளில வந்த உடனே கேள்வி கேட்கிறாங்க, எல்லாம் ஒரு வந்துறாங்க இப்படிங்க அப்படி. அந்த மூஞ்சில பாருங்க, அந்த மூஞ்சி கோபமா இருக்கு, டென்ஷனா இருக்கு. ஏன்னா உள்ள அவ்வளவு பேரும் நம்மள கோத்து விட்டு இருக்கானுங்க. சிடிஆர் நிர்மல்குமார் நம்மள சொல்றான், புஷியானந்த் நம்மள சொல்றான். இவங்க ஆக்சுவலா என்ன நினைச்சிட்டு போயிட்டாங்கன்னா, சிபிஐ தானே, நம்ம இங்க எப்படி மீடியால பேசுவோமோ அதே மாதிரி அங்க போய் பேசிட்டு வந்துடலாம்டா. இப்போ இந்த தகவல்கள், இந்த பஸ்ல இருக்கிற டேட்டாஸ், இந்த டிரைவர் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் லீக் ஆச்சுன்னா விஜயோட இமேஜை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன்.
சுக்குநூறா போயிடும். எங்க சார்ஜ் ஷீட்டே சப்மிட் பண்றாங்க. அந்த சார்ஜ் ஷீட் எப்படின்னா வெளியில வரும். வெளியில வந்து இந்த தான் நடந்திருக்கு அப்படின்னு சிபிஐ தாக்கல் செஞ்சிருக்குன்னா விஜயோட இமேஜ் சுத்த காலி. என்னடா மனுஷன் இவன், 41 பேர் செத்து இருக்கிறான், உடனே கிளம்புன்னு சொல்லிட்டான். எதுனா வாய்ஸ் ஆடியோ வெளியில லீக் ஆச்சுன்னா, எதுனா வீடியோ ஃபுட்டேஜ் லீக் ஆச்சுன்னா அவ்வளவுதான் விஜய். ஸோ சிபிஐ கிட்ட வசமா சிக்கின்னு இருக்காரு. உங்களுக்கே நல்லா தெரியும் சிபிஐ இதை வச்சு என்னென்ன ரோல் பிளே பண்ணும், பிஜேபி இதை எப்படிலாம் யூஸ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஒன்றும் சொல்லி புரிய வைக்க போதில்லை. ஸோ சிபிஐ நல்லா தான் விசாரணை பண்ணோம். டைட்டு கிடுக்கு பிடி கொடுக்கும். ஏன் கொடுக்கும்னா விஜயை தங்கள் வளையத்தில் எடுத்து வர வேண்டும். தங்கள் கண்ட்ரோல்ல இருந்தாதான் விஜய் எங்கேயும் செல்ல மாட்டாரு. நம்மளுக்கு வந்து எதனா யூஸ் விஜயால நடக்கும். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் போய் இந்த கேஸ் நிக்க போது. மற்றபடி பெருசா ஒன்றும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானா, விஜய்க்கு அகெயின்ஸ்டா இவங்க எல்லாத்தையும் பண்ணிடுவாங்களான்னா எனக்கு ஒண்ணுமோ சந்தேகமா தான் இருக்கு. அந்த அளவுக்குலாம் இவங்க பண்ண மாட்டாங்க. விஜய் வச்சு என்ன யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா இவர் வந்து என்ன சொல்லுறாருன்னா, தமிழ்நாடு வன்முறையா மாறின்னு இருக்கு. இது திருத்தணியில ஏதோ ஒரு 2 பசங்க அவனுங்க திமிரெத்து போயிட்டு யாருன்னா ஒருத்தரை வெட்டினா அது வந்து தமிழ்நாட்டிலேயே சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குன்னு அர்த்தமா? ஏங்க உங்க கட்சிக்காரனே அங்கங்க ஆயுதத்தை வச்சுக்கிட்டு தான் சுத்தின்னு இருக்கான், அங்கங்க கொலை மிரட்டல் விடுத்துன்னு இருக்கான். அப்ப இதுக்கும் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குக்கும் கம்பேர் பண்ணிக்கலாமா? நம்ம உங்க ஆட்கள் தானே சுத்தின்னு இருக்கானுங்க. உங்க ஆட்கள் தப்பா, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லுவீங்களா? ஏன் நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ திருப்பி ரிலீஸ் ஆயிருக்கு. இவங்க கட்சிக்காரங்க மிரட்டுறானுங்க, 2 பேர் கத்திய வச்சுக்கிட்டு மிரட்டுறானுங்க. அதை கொஞ்சம் பாத்துருங்க. யாரவன் சிவி யாருனே தெரியாது. எதனா நல்லது பண்ணிருந்தா உன் பேரே தெரியும். இப்ப கேஸ போட்டு பேர் எடுத்துன்றீங்க, பேனர்ல கை வைக்கிறீங்களா? பாடுங்களா ஆள் இல்லாத நேரத்துல வந்து கை வைக்கிறீங்க. பாத்தீங்கன்னா நினைச்சுன்றீங்க. பெரும்பாலான விஜய் ரசிகர்கள் இப்படிதான் சுத்தின்னு இருக்கானுங்க. ஆக்சுவலா எல்லாருமே கத்திய வச்சு சுத்தின்னு இருக்கான், கொலை மிரட்டல் விடுத்துன்னு இருக்கான். இப்போ விஜய் ஏஞ்சி வாங்க, ஒரு அறிக்கை போடுங்க. எங்கள் தாவேகா தொண்டர்கள் இப்படி பேசின்னு இருக்காங்க, தமிழக அரசு சும்மா இருக்கிறீங்களே, இப்படி வேடிக்கை பார்த்துன்னு இருக்கீங்களே, சட்டம் ஒழுங்கு என்ன ஆகும், போய் அவங்கள உடனடியா கைது செய்யுங்க, உடனடியா ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு எங்க விஜய் பேசுங்க. உங்க கட்சிக்காரன் எதனா பண்ணா போய் கூண்டுல புகுந்துப்பீங்க. எங்கன்னா எவனா ஒருத்தன் எதனா போய் சம்பவம் பண்ணா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கேள்வி கேட்பீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸும் தப்பு செஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்க. இதற்கு நாள் தான் சொல்றோம், நீங்க வந்து வெறும் நடிகனா இருக்கிறது பெஸ்ட். அரசியல்வாதி நீங்க வேலைக்கு ஆக மாட்டீங்க. தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர். கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.